ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம எங்கிருந்து எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்இஏவே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்படி நம்ம லைனா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சென்னை ரீஜியனா சென்னையில என்னென்ன காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப்ல ஏஐடிஎஸ் கோர்ஸ்க்கு போயிருக்காங்க, இதே கோயம்புத்தூர் ரீஜியனா எந்தெந்த காலேஜஸ்ல எந்த கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் போயிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்இஏல அஃபீஷியலா வந்து கட் ஆஃப் டீடைல்ஸ் தான். ஸோ இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட் ஆஃப் முன்ன இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல வர கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஒரு 80% இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கோயம்புத்தூர் ரீஜன்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க, அதாவது ஈஸின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க. அப்ப என்ன கட் ஆஃப் தான் காலேஜ் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு டவுட் இருக்கும். சோ நம்ம இந்த டிஎன்இஏ செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிகோ 95.5ல, பிசிகோ 94ல, பிசிஎம்கோ 94ல, எம்பிசிகோ 93.5ல, எஸ்சிகோ 87ல, எஸ்சிஏகோ 94.5ல, எஸ்டிகோ 89.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓசிகோ 98.5ல, பிசிகோ 98ல, பிசிஎம்கோ 96.5ல, எம்பிசிகோ 96ல, எஸ்சிக்கு 90ல, எஸ்சிஏக்கு 90.5ல, எஸ்டிக்கு 181.5 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பாத்தீங்கன்னா சிஐடி காலேஜ் இருக்கு. ஸோ அப்படியே லைனா செக் பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல. ஸோ ஸ்ரீ ரங்கநாதர் காலேஜ் இருக்கு, தானிஷ் அகமது காலேஜ் இருக்கு, பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்து விஎஸ்பி காலேஜ் இருக்கு, சுகுணா காலேஜ் இருக்கு, ஸோ அர்ஜுன் காலேஜ் இருக்கு, விஷ்ணுலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிகோ 95ல, பிசிகோ 94ல, பிசிஎம்கோ 92.5ல, எம்பிசிகோ 92.5ல, எஸ்சிகோ 81.5ல, எஸ்டிகோ 163 கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அப்படியே லைனா என்னென்ன காலேஜஸ் இருக்கோ அப்படியே டிஸ்பிளேல செக் பண்ணி பாருங்க. செகண்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 136 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்கு, தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அப்படியே லைனா ஒவ்வொரு காலேஜஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கப்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 176ல, பிசிக்கு 173ல, பிசிஎம்க்கு 164.5ல, எம்பிசிக்கு 170.5ல, எஸ்சிக்கு 133ல, எஸ்சிஏக்கு 130ல, எஸ்டிக்கு 100 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த டாக்டர் என்ஜிபி இருக்கு, ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ அப்படியே லைனா செக் பண்ணி பாருங்க என்னென்ன காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத. ஸோ தேர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 147.5ல, பிசிக்கு 127ல, பிசிஎம்க்கு 28.5ல, எம்பிஎஸ்சிக்கு 140.5ல, எஸ்சிக்கு 120 கட் ஆஃப்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஸோ அடுத்த பாத்தீங்கன்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, கேஐடி இருக்கு, கேஜிஐஎஸ்எல் இருக்கு, பிபிஜி இருக்கு, ஸோ ஜான்சன்ஸ் காலேஜ் இருக்கு, அக்ஷயா காலேஜ் இருக்கு, கேபிஆர் இருக்கு, பார்க் காலேஜ் இருக்கு, ஜேசிடி இருக்கு, ஸ்டடிவல் காலேஜ் இருக்கு. லாஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் இருக்கு. சிஎம்எஸ் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஓசிக்கு 116 கட் ஆஃப்ல, பிசிஎம்க்கு 112 கட் ஆஃப்ல உள்ள போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் 12th முடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீநாத் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.